ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் நம்ம சேனல். இன்றைக்கி சிறுகீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு இது தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறுகீரை நாங்கள் விதைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி செடியாக அது முளைச்சிருந்தது. நல்லா அறுவடைக்கு வர அளவுக்கு நம்ம வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு காத்திருந்தோம். இந்த பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் இந்த பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா கீரை விளைஞ்சிருச்சு. அறுவடைக்கு காத்துட்ருக்கு. சரி, நம்ம அறுவடை பண்ணிடலாம் இன்றைக்கின்னு அறுவடை பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், எவ்வளோ பச்சை பசையானே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டில் நாமளே கீரை விதை தூவி அதை நம்ம அறுவடை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு முறை நான் அறுவடை பண்ணுறது சிறுகீரை போட்டு. இதை பாருங்கள், நம்ம வேரோடு பிடுங்கணுன்னு அவசியம் கிடையாது. அந்த தண்டை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், அடி வேர் இருக்குது. மேலோட நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுலேருந்து திரும்ப நமக்கு கீரை கிடைக்கும். அதுக்காக தான் இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் கீரையை. நம்ம இயற்கை உரம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வீட்டினுடைய காய்கறி கழிவுகள் தான் நான் இதுக்கு உரமாக பயன்படுத்தியிருக்கேன். நான் வேறு எதுவுமே உரங்கள்லாம் கொடுக்கல. பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் கீரை வாங்கும் போது ஒரு மருந்து ஸ்மெல் வரும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது கீரையை. அந்த கீரையை ஆஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா 2 கட்டு கீரை வந்துச்சு. ஒரு 3 கட்டு கூட இருந்திருக்கும். பக்கத்தில் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. மீதி தான் எடுத்துகிட்டு பொரியல் பண்ணுறது. பாருங்கள், ஆஞ்சிட்டேன். கீரையை தண்டெல்லாம் இல்லாமல் அந்த இலையை மட்டும் நம்ம தனியாக ஆஞ்சிக்கணும். ஆஞ்சிட்டு நல்லா நம்ம அலசிக்கலாம். நான் வெளியில் வாங்கியதுன்னா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்பேன் நான் கீரையை, அந்த மருந்து ஸ்மெல் போகிறதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற கீரைன்றனால நான் அதெல்லாம் செய்யலை. அப்படியே அலசி எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், நல்லா எவ்வளோ கீரை கிடச்சிருக்குன்னு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்துக்குவேன், ஒரு 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, பூண்டை நான் அப்படியே தட்டி போட்டு செய்வேன். ரொம்ப சிம்பிளாகவும் ருசியாகவும் இருக்கும் கீரை இது. இதை பாருங்கள், இப்போ பூண்டு பார்த்திங்கன்னா அப்படியே தோலோடு நான் தட்டிட்டு அந்த தோலை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டு செய்யும் போது நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அந்த வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் தான். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானவுடனே ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது கீரைக்கு. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். உங்களோட ஆப்ஷன் தான். முழு உளுந்து கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. அந்த 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதை பாருங்கள், அப்படியே வதங்குது நல்லா அந்த எண்ணெயிலே. இப்போ காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. கீரையோட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பல்ல அப்படியே நம்ம தட்டி போட்டிருக்கோம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் வதங்கும் போது கமகமன்னு வாசனையாக இருக்கும். வதங்கின பிறகு நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதையுமே போடுங்க. உப்பெல்லாம் இப்போ போட தேவையில்ல. நம்ம நல்லா வதக்கி கொடுப்போம். வானலில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்குது கீரை. வதங்க அது சுருங்கிடும். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. வதங்க அப்படியே கீரை சுருங்கிடும் பாருங்கள். அப்படியே பாருங்கள், கம்மியாக ஆகிடுச்சு. ஒரு வானல் ஃபுல்லாக போட்டிருக்கோம் நம்ம. இப்போ எந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு பாருங்கள். சிறுகீரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவத்தன்மை உடையது. நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம சிறுகீரை சேர்த்துக்கணும். அது பேர் தான் சிறுகீரை, ஆனால் அதனுடைய பயன்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு அதிகமானது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், உப்பு திட்டமான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும்லாம் அவசியம் கிடையாது. கீரையில் இருக்கிற தண்ணியே போதுமானது. அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த கீரை பொரியல் ரெடி ஆகிடும். ஆயிரது தான் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். அப்படியே மூடி போட்டுட்டு அப்படியே சும்மா 1 நிமிஷம் அப்படியே வேக வைங்க. அந்த ஆவிலே அப்படியே அந்த கீரை வெந்துடும். இப்போ அப்படியே நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இதை பாருங்கள், கீரைலாம் அப்படியே நல்லா வெந்துருச்சு. பசுமையும் மாறாமல் இருக்குது பாருங்கள். பச்சை பசுமையாக இருக்குது பாருங்கள். 1/4 மூடி தேங்காவை நான் அப்படியே மிக்சியில் ரிவர்ஸில் சுற்றி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ அப்படியே 1 நிமிஷம் நல்லா நம்ம கிளறி கொடுப்போம். எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸ். அப்படியே இதை பாருங்கள், தண்ணியெலாம் ஊற்றாமல் தான் நம்ம இதை வதக்கியிருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வெள்ளை சாதத்தில் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். காரக்குழம்பு, பொரிச்ச குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட சிறுகீரை பொரியல் ரெடி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.